ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இந்த வீடியோவில் இந்த வருஷத்துல ரெண்டாவது டைம் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வரும். ஏன்னா ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே திரும்பவும் எக்ஸாம் வந்துருச்சு. உடனே போயிட்டு கட் ஆஃப் பார்த்துட்டு வராதிங்க. இதில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அப்கமிங்கில் இப்போ பாருங்கள், எஸ்பிஐ ஜேயோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்கமிங்கில் நமக்கு நிறைய வேகன்சிஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்றத இந்த அனாலிசிஸில் நாங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கோன்னா ஆவரேஜ் டாப்பர் அப்படின்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு பெரிய டேபிளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்து அப்கமிங் எக்ஸாமுக்கு படிங்க. கண்டிப்பாக. எஸ், சார் சொன்ன மாதிரி நம்ம எப்பயுமே ஆர்ஆர்பியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இயர் எஸ்பிஐயோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புது விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்கோம். என்ன மேட்ரு அப்படின்னா பர்சன்டைல் பேஸ்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பர்சன்டைல் பேஸ்டு தான் கட் ஆஃப்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐபிபிஎஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், எஸ்பிஐலையும் அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம அதை அனுபவப்பட்டுட்டோம். எஸ், ஏதாவது பர்சன்டைல் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நம்ம வீடியோலேயே நான் வந்து பர்சன்டைல் நார்மலைசேஷன் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். போட்டுப்பா, டீட்டெயில்டாக பாருங்கள். எஸ், டேரெக்டாக மற்ற எல்லா ஸ்லைடுக்குள்ளேயும் போயிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம், ஆனா பொறுமையா நீங்க பாருங்க, சரியா? அப்பதான் உங்களுக்கு புரியும். லாஸ்ட் டைம் நீங்க சொன்ன கட் ஆஃப், எஸ், லாஸ்ட் டைம் நம்ம ஒரு கட் ஆஃப் சொல்லியிருந்தோம். எஸ், அதை நினைச்சாவே எனக்கு சிரிப்பா தான் சார் வருது. ஏன் அப்படின்னா 59 ±3 சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எதோ சொல்லிலாம் பேசினாங்க. ஓகே, சூப்பர், பேசட்டும், வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் வந்து என்னன்னா, நான் சொன்னதுக்காகவே அவளை கட் ஆஃப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி தெய்வமே அப்படின்லாம் நான் ப்ரே பண்ணல, சரியா? நம்ம வந்து பக்காவா ஒரு அனலைசிஸ் பண்ணி கொடுத்தோம். எஸ், சேம் ரிலவெண்டா 61 பாயிண்ட் சம்திங் ஜெனரல் கட் ஆஃப் இருந்தது. இடபிள்யூஎஸ் ஓபிசி அதுக்கெல்லாம் ரிலேட்டடா இருந்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து இதுக்கு முன்னாடி வந்த பிலிம்ஸ், இந்த இதுக்கு கண்டிப்பா கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஓகே சார், போயிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருந்து அப்படியே அனாலிசிஸ் சொல்லிடலாம். கண்டிப்பா. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் 4th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து இதுதான் நிலவரம். போன வருஷம், அதாவது போன தடவை முடிஞ்ச அந்த எஸ்பிஐ எக்ஸாம் அந்த ரெக்ரூட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்தது. பட் இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அட்டெம்ப்ட். ஓகேங்களா, இது நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இதெல்லாமே போட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு நிமிஷம், ரொம்பவே ஈஸி அப்படின்னா பிஓ லெவல்னா நம்ம ஒரு திங்க் பண்ணி வச்சிருப்போம். அதை விட கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இருந்தது. அதை தான் சார் ஈஸி அப்படிங்கிறாரு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துடாதீங்க. எஸ், நான் அதை பதிவு பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 1. ஓகே, ஸ்லாட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆவரேஜான ஒரு குட் அட்டெம்ப்டாக இருந்தது, 59 to 76. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஏன்னா நமக்கு இம்பார்ட்டன்டான அனாலிசிஸ் வந்து பின்னாடி இருக்கு. ஓகே, அண்ட் ஸ்லாட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் குவைட் மாடரேட். ஸ்லாட் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாடரேட் இருந்தது, ஏன்னா குவான்ஸில் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது. ஓகே, அதனால 54 to 70 இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஓகே, அண்ட் ஸ்லாட் 4 வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு செகண்ட் ஸ்லாட் அந்த மாதிரி இருந்ததுல இந்த மாதிரி சேம் அதே மாதிரி தான் இருக்குது, 59 to 72. அண்ட் இன்னைக்கு அதாவது 5th ஆகஸ்ட்ல ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் நடந்திருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம கவரேஜில் நம்ம தெரிஞ்சது ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 74 இது வந்து கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் டூயபிளாக இருந்திருக்கு கம்பேர்ட் டு அதர் ஸ்லாட்ஸ். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்லாட்டுக்கான அந்த ஓவரால் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் எந்த ஸ்லாட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இந்த ஓவரால் விஷயத்துக்கு போகலாம். இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் அட்டம்ப்ட்ஸ். ஓகேங்களா, ஆவரேஜாக எப்படி பண்ணியிருக்காங்க. இதில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் இது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் சொல்லிடுறேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 5 ஷிஃப்ட்டுமே நான் இதில் எழுதியிருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 5 ஷிஃப்ட்டுமே நான் எழுதியிருக்கேன். இது ஜி அப்படின்றது என்னன்னா குட் அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ ஜி அப்படின்றது குட் அட்டெம்ப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவரேஜும் போட்டிருப்பாங்க, டாப்பரும் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரியான அட்டெம்ப்ட் தான். ஓகே, ஸோ இதுதான் ஆவரேஜ். அதாவது நீங்கள் அந்த 5 ஸ்லாட்டோட அந்த இதில் பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஓவரால் அட்டெம்ப்ட்ஸ் தான் இது. இதில் ஆவரேஜும் இருப்பாங்க, டாப்பரும் இருப்பாங்க. இதுதான் வந்து குட் அட்டெம்ப்ட்ஸ், இந்த ஷிஃப்ட்டில் குட் அட்டெம்ப்ட்ஸ். இங்கே வந்து என்னன்னா ஈனா இங்கிலீஷு, கியூனா குவான்ஸு, ஸோ அப்படி கொஞ்சம் வந்துக்கோங்க. எஸ், ஆர்னா வந்து ரீசனிங். ஓகேங்களா, ஸோ இந்த இது பார்ட் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, அதாவது பிகினாக இருந்திருப்பாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதில் சொதப்பியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பிரன்ஸ் அவங்களோட அட்டம்ஸ் தான் இது. ஸோ ஆவரேஜாக இருக்கவங்களோட அட்டம்ஸ். ஓகே, டாப்பருக்கு அடுத்த ஸ்லைடில் நாங்கள் காட்டுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிள். ஸோ ஷிஃப்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே அட்டம் பண்ணுது. இதில் வந்து ஆவரேஜ் இருப்பாங்க, டாப்பரும் இருப்பாங்க. ஸோ இந்த EQR இதில் இருக்கக்கூடிய இதெல்லாமே ஆவரேஜாக இருக்கக்கூடிய அட்டம்ஸ். இதில் நீங்கள் உங்கள் ஷிஃப்ட்டில் என்ன ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து. ஆனால் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ சார் காமிச்சார் இல்லையா ஸ்லைடில், அதுதான்
ஃபைனலாக காமிச்சிருப்பாருல்ல சேம் அதே தான். ஓகேங்களா, குட் அட்டம்ப்ட்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, எல்லா ஷிஃப்ட்டுக்கும் காமனாக போட்டுருக்கோம். ப்ளஸ் ரீசனிங் பாருங்க, எல்லா ஷிஃப்ட்டுக்கும் காமனாக இருக்கு. குவான்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த ஷிஃப்ட்டில் காமன், இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சரியா, இங்கே இன்னும் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, இன்னும் இதுல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இங்கிலீஷும் ரீசனிங்கும் எல்லாருமே ஆவரேஜா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. குவான்ஸ்ல மட்டும் கொஞ்சம் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் சார். என்ன டவுட் அப்படின்னா, என்னோட ஷிஃப்ட்ல இங்கிலீஷுமே டஃபா இருந்தது, நான் பேராஜம்பிளே போட முடியல, என்னால வேர்ட் யூசேஜ் போட முடியல, என்னால எரர் ஸ்பாட்டிங்கே எனக்கு தெரியல. 5 கொஸ்டின் கேட்டாங்க, 2 தான் போட முடிஞ்சு, 3 போட முடியல. எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. அப்போ இங்கிலீஷ் என்னோட ஷிஃப்ட் டஃப் தானே, அப்ப நீங்க ஏன் எல்லா ஷிஃப்ட்டுக்கும் 19-23 போட்டிருக்கீங்க? இங்கதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சார் சொன்னார் இல்லையா, ஆவரேஜா எல்லாராலும் எவ்வளவு பண்ண முடியும். நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த செக்ஷன், அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது? ஒரு 10 கொஸ்டின்ஸ் வருதா? அந்த 10 கொஸ்டின்ஸ் லெஸ் பண்ணிடுங்க, ரிமைனிங் 30 இருக்கு. அந்த 30ல 19-23 எல்லாராலுமே போட முடியுற மாதிரி இருந்தது. இது டஃபா இருக்கு அப்படின்னா அதை விட்டுட்டா மத்தது ஈஸியா போட்டுக்கலாம். அதுதான் இங்க வந்து கான்செப்ட். அததான் நாங்க இங்க கொண்டு வந்திருக்கோம். சேம் ரீசனிங்ல அதே தான் சார், சேம் குவான்ஸ்லயும் அதே தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம். எஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பீப்புள் அட்டெண்ட் பண்றாங்க. சரி, டாப்பருக்கு போயிடலாம். ஸோ டாப்பர் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, இது சேம். ஸோ இந்த ஷிஃப்ட் எல்லாமே சேம் தான், இந்த குட் அட்டெம்ப்ட் எல்லாமே சேம் தான், ஆவரேஜ் டாப்பர் எல்லாமே சேம் தான். டாப்பர் அட்டன் பண்ண ரேஞ்சஸ் தான் இங்கே நாம கொடுத்துருக்கோம். இது வந்து சும்மா ஏதோ நாங்கள் நம்பர்ஸ் போட்டு சொல்லலை, நிறைய பேர்த்த அனலைஸ் பண்ணி எப்படிலாம் அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கேட்டுட்டு தான் இந்த மாதிரி இதை எடுத்துட்டு. மோஸ்டா எல்லாரும் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எல்லா ஷிஃப்ட்லையுமே ஒரு 27 போட்டேன். ரொம்ப நல்லா இங்கிலீஷ் போடுவாங்க இல்லையா, டாப்பர்லாம் இருப்பாங்க இல்லையா, போன டைம் SBI PO மெயின்ஸ்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் கேட்கும்போது இங்கிலீஷ் ஈஸியா இருந்தது சார், நான் 35 போட்டேன் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையுமே. ஏன்னா எல்லா ஷிஃப்ட்லையுமே வந்து பாத்தீங்கன்னா பிகினரை கொண்டு போய் வச்சிட மாட்டாங்க, ரிப்பீட்டர் கொண்டு போய் வச்சிட மாட்டாங்க, ஒரு ஆவரேஜா தான் போடுவாங்க. இவ்வளவு பிகினர் இருக்கணும், இவ்வளவு ரிப்பீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம், நம்பர் ஆஃப் மெயின்ஸ் கவுண்ட்னு சொல்லி அந்த மெயின்ஸ் கவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மெயின்ஸ் கவுண்ட்டை வச்சு அவங்களோட ஷிஃப்ட்டுமே வேரி பண்ணுவாங்க. சரியா? எஸ். இந்த சின்ன டீடைல் பத்தி உங்களுக்கு தெரியும்னா அந்த நார்மலைசேஷன் வீடியோல நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்க பார்க்கலாம். டீடைலா சார் சொல்லிருப்பா, அதை பார்த்துக்கோங்க. எஸ், இங்கேயுமே நாங்க அதே அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்கோம். ஆனா இதை தாண்டி டாப்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா எல்லாராலையும் போட முடிஞ்சது, டாப்பர்ஸாலையுமே போட முடிஞ்சது 77 ஈஸியா போட முடிஞ்சது. ஒரு சிலர் அதை விட அதிகமாக போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ்ல டாப்பரா இருப்பாங்க, 35 வரைக்கும் போட்டிருப்பாங்க. சரியா, இங்கிலீஷ்ல 35 வரைக்கும் போட்டாங்க. எஸ். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல 45 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 35-45 என்ன சார் ஆச்சு? 80 அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கணும். ஓகேவா? எஸ். அதாவது அப்படி யோசிக்க பழகிக்கோங்க, அப்படி வந்து பாத்துக்கோங்க. சரியா, நாங்க அப்படிதான் கொண்டு வந்திருக்கோம். இங்கேயுமே நாங்க வந்து சார் நம்ம குவான்ஸ் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம், அது டீட்டெயிலா சொல்லிடுங்க. ஸோ குவான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேம், இந்த 2 ஷிஃப்ட்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா இருந்திருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷிஃப்ட்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்திருக்கு குவான்ஸில். ஸோ இந்த 3rd ஷிஃப்ட் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆன மாதிரி இருந்திருக்கு மற்ற ஷிஃப்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இந்த பெர்சன்டைல் பேஸ்ட் நார்மலைசேஷன்லாம் பண்ணிடும்ல. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி நாங்கள் இந்த வச்சு நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அடுத்த ஸ்லைடில். ஓகே, இதில் வந்து பர்சனலாக நம்ம யாரையுமே தாக்க கிடையாது. சரியா, அதை மெயினாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 4th ஷிஃப்ட்டுமே டஃப் தான் சார். கண்டிப்பாக உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆயிருக்கும், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆயிருப்பீங்க. அதை புரிஞ்சுக்கணும், அதை அனலைஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு அடுத்த ப்ரிலிம்ஸ் எப்படி நல்லா பண்ணணும், அந்த இடத்துல எப்படி தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்க்கணுமோ தவிர. ஏன் சொல்றாருன்னா எங்க ஷிஃப்ட் டஃப் இல்ல எங்க ஷிஃப்ட் தான் டஃப் இல்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான் டஃப் அப்படி நீங்க சொல்லிடக்கூடாது. ஆவரேஜான ஒரு வியூ வந்து இப்படி இருக்கு, புரிதல் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள ஒரு அனலைசிஸ் இருந்தாதான் இந்த ஃபீல்டுல பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ண முடியும். சரியா? சோ இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுனா இருந்திருக்கு. ஓகே ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, எஸ். ஸோ சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச், ஸோ இதோட கூப்பன் கோட் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 2299 கிடைக்கும். ஏன்னா அப்கமிங்ல SBI கிளர்க் வந்திருக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சார். ஒரே நிமிஷம், சார் டீட்டெயிலாக சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேட்சை நாங்கள் கொண்டு வரதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 2.01 இப்போ கொண்டு வந்துட்டோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்தோம். ஆனா இந்த இயர் கொண்டு வரமாட்டோம்னு சொல்லி நாங்க 2 பேருமே ஓப்பனா சொன்னோம். திரும்ப கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கலாம், ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியல. நாங்க இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா சார், எங்க சார் அந்த நம்பர்? எஸ், இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த கான்டாக்ட் நம்பர். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு டெய்லி என்கொயரி கால் மோர் தென் 10% டெய்லி. நான் வந்து இந்த அமௌண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் மாதிரி வேணும், நான் வந்து என்னால் அடாப்ட் பண்ண முடியல, நான் ரொம்ப வந்து ஃபினான்சியலாக வந்து ரொம்ப டவுனில் இருக்கேன், ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், என்னோட ப்ரிலிம் ஸ்கோர் இது, என்னோட மெயின் ஸ்கோர் இது, எனக்கு வந்து இன்டர்வியூவில் இவ்வளோ தான் போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பேக் பண்ணதுனால
சுகுமார் சாரா இருக்கட்டும், நம்மளோட கோட் ப்ராஜெக்ட் ஜெகா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான். இதுல முக்கியமான விஷயமே சார் இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா நிறைய விஷயம் இருக்கு இதுல. கொஸ்டின் மார்க் டெஸ்ட் கொடுக்கணும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும், நிறைய டீம் உள்ள எங்கேஜ் ஆகுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு பேசிட்டு ஃபைனலா சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இதுலனா டெஸ்ட் பேட்ச்ல வந்து மென்டார்ஷிப் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடந்தது. பட் கோட்னாலே மென்டார்ஷிப் அப்படின்றதுனால தான் நம்ம கோட் ஹெட் என்ன பண்ணான்னா, அப்படி இல்லை எது வந்தாலும் மென்டார்ஷிப் கைடன்ஸ் நம்ம கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் இந்த மென்டார்ஷிப் கைடன்ஸு மெயின்ஸ் ஃபோக்கஸ்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வந்து 2299 இருக்குது. ஸோ இது வந்து 3rd ஆகஸ்ட், ஆக்சுவலாக 3rd ஆகஸ்ட் முடிஞ்சிச்சு. பட் ஸ்டில் நம்ம இதை வச்சிருக்கிறோம். ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே முடிஞ்சிடும். கோட் 100 அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2499 ஓகேங்களா? எஸ் 2499க்கு மாறிடும் ஓகேங்களா? அதனால் இப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ரிப்பீட்டர்ஸில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலுமே ஸோ 2 டைப் ஆஃப் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து இந்த நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட் செஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா மென்டாரே உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம ஃபர்தர் வித்தவுட் டிலே நம்ம சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களுக்குள்ளே போயிடலாம். ஸோ மெயின்ஸுக்கு எப்படி எடுப்பாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் வந்து 1:10 தான் எடுப்பாங்க. பட் இதுவுமே வந்து பேங்கோட அந்த இது கீழே தான் இருக்குது. ஸோ அவங்க தான் பேசிக்காக இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ 500 வேகன்சி, பேக்லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41 இருக்குது. டோட்டலா எவ்வளவு போவாங்க அப்படின்னா 5410. பட் அப்ராக்ஸிமேட்டா வேரி ஆகலாம். சோ ஸ்டார் மார்க் எங்கெங்க போட்டுருக்கோமோ அதெல்லாம் வேரி ஆகலாம், அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். எஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் வந்து மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் எடுப்பாங்க. இது என்னடா பேக்லாக் வேகன்சின்னு ஒரு சில டவுட் இருக்கும் சார் புதுசா பாக்குறவங்களுக்கு. இந்த பேக்லாக் வேகன்சின்றவங்க ப்ரீவியஸ் இயர்ல அந்த ஜாயின் பண்ணாத இருப்பாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஜாயினிங் முடிஞ்சது, இப்பதான் நோட்டிபிகேஷன் வந்தது, இந்த 41 எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனா டிவி முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அந்த டிவி முடிஞ்ச உடனே கால்குலேட் பண்ணி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து மேபி கொடுக்கலாம், கண்டிப்பா அவனால முடியும், எஸ்பிஐல முடியும். ஒரே நாள்ல எல்லாமே ஃபீட் பண்ணிடுவாங்க, சிஸ்டம்ல ஃபீட் பண்ணிடுவாங்க, பார்த்துட்டு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே ரெடியா வச்சிருந்திருப்பாங்க, பேக்லாக மட்டும் போட்டு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். எஸ், அதை நம்ம யோசிக்க வேணாம். நமக்கு இருக்கிறது ஒரு 541 வேகன்சி, அதை யோசிப்போம். எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி இது. ஸோ எஸ், டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு ஒரு 203 இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 50, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 + 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த +5 அப்படிங்கிறது பேக்லாக்ல வந்து வேகன்சி. எஸ்சிக்கு நார்மலா இந்த இயர் வந்து வேகன்சி 37 + பேக்லாக் வேகன்சி ஒரு 36 இருக்கு. சரியா? பிடபிள்யூடி இருக்கு இல்லையா, பிடபிள்யூடிக்கு ஏன் ஆஸ் போட்டிருக்கோம், பிடபிள்யூடிக்குமே வேகன்சி இருக்கு. ஏன் இந்த ஆஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ஓவரால் வேகன்சி இருக்கு இல்லையா, இந்த ஓவரால் வேகன்சில இந்த ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இருக்கு இல்லையா, இதுல இருந்து தான் இந்த 20மே வரும். சரியா? இதுல இருந்து தான் நமக்கு தெரியாது யார் யார் ஜென்ரல், யார் யார் ஓபிசின்னு அவங்க ஸ்பிளிட் பண்ணி தனியாக கொடுக்க மாட்டாங்க. அதுல இருந்து 20 வேகன்சிஸ் எடுத்துப்பாங்க. சரியா? அது எங்க போகும் அப்படின்னா பிடபிள்யூடிக்கு போயிடும். சரியா? அதனால தான் இங்க ஆஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதையும் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. எஸ், இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட். கட் ஆஃப். எஸ், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லிடலாம். ஸோ விச் ஷிஃப்ட் வில் பி, ஸோ இங்கே ஹெச் மிஸ் ஆகுது. ஸோ விச் ஷிஃப்ட் வில் பி த பேஸ் ஷிஃப்ட். ஓகே, ஒரே நிமிஷம். which shift will be the base shift. நம்ம இதுல பார்த்த மாதிரி பெர்சன்டைல் பேஸ்ட் நார்மலைசேஷன் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இன்கேஸ் 3rd ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி கட் ஆஃப் வச்சாங்க அப்படின்னா கட் ஆஃப் மேபி கம்மி ஆகலாம். ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் செகண்டு அந்த மாதிரி ஈஸியான ஷிஃப்ட்டை வச்சு எடுத்தாங்கன்னா கட் ஆஃப் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 3rd ஷிஃப்ட் எழுதுறவங்களுக்குலாம் நார்மலைஸ் ஆகி கட் ஆஃப் மேலே போகலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா செக்ஷன் பேஸ்டு, பெர்சன்டைல் பேஸ்ட் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஓகே, இப்போ இங்கிலீஷ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, குவான்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தெளிவான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் செக்ஷன் பேஸ்ட் நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது யாருக்குனாலும் எப்படின்னா ஆகலாம். ஸோ நீங்கள் ஒரு செக்ஷனில் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கீங்க, அந்த ஷிஃப்ட் டஃப்பு, ஆனால் அந்த செக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட மார்க் வந்து மேலே ஏகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு இப்போ ஒரு क्वेश्चन இருக்கும் சார், என்னன்னா எஸ்பிஐல தான் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லையே, அப்புறம் எப்படி செக்ஷனல் பேஸ்டு நார்மலைசேஷன் பண்ணுவாங்க? எல்லா எதுனாலும் செக்ஷனல் பேஸ்ட் நார்மலைசேஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் ஓவரால் கட் ஆஃப் மட்டும் தான். எஸ். ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. செக்ஷனல் பேஸ்ட் நார்மலைசேஷன் பண்ணாதான் ஓவராலாக அவங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. கண்டிப்பா. எஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3rd ஷிஃப்ட்டை வச்சு எடுத்தாங்கன்னா கட் ஆஃப் கம்மியாகலாம். 3rd ஷிஃப்ட் வச்சு எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வச்சு எடுக்கலாம். ஃபைனலா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச
அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அத 5th ஸ்லாட்டா வச்சுக்கலாம், ஆ, அதுல இருந்துமே எடுக்கலாம். சரியா? சோ அப்படியே எடுத்தாங்கன்னா மார்க் மேல ஏறலாம், கண்டிப்பா மேல ஏறலாம். இப்போ பெரிய வேரியேஷன் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இருக்கிற டாப்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 85, ஏன் சார் ஒரு 85 ஸ்கோர் பண்ணிருக்கான்னு வச்சுக்கலாம். தேர்ட் ஷிஃப்ட்ல இருக்கிறவர் ஜஸ்ட் ஓகே, அவருமே டாப்பர் தானே. குவான்ஸ்ல கொஞ்சம் இவங்க வந்து ஒரு 5 கொஸ்டின் சேர்த்து போட்டுருப்பாங்க, ஒரு 5 கம்மியா போட்டுருக்கலாம், இங்கிலீஷ் ரீசனிங்ல ஈக்குவல் பண்ணிருக்கலாம். அவர் வந்து ஒரு 80 எடுத்திருக்காரு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இவரோட ஸ்கோரை வந்து இதை வந்து பேஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 80 இதை குறைச்சிருவாங்க. 5 எல்லாருமே கம்மியா அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி குறைஞ்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களோட மார்க் அப்படியே குறையும். நான் என்னடா அவ்வளவு போட்டு வந்தேன், அக்யூரசியா இருந்தது, ஏன் மார்க் குறைஞ்சது அப்படின்னா அதுதான். இதே 85 பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும், அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சோ பேஸ் ஷிஃப்டா தேர்ட் ஷிஃப்டா எடுக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். ரிமைனிங் இருக்கிற 4 ஷிஃப்ட் தான் சார் எடுப்பாங்க. ஏன்னா அதுதான் மேக்ஸிமம். சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. நார்மலைசேஷன் நீங்க அக்யூரசியா போட்டீங்கன்னா மார்க் ஏறும் அப்படின்ற கதெல்லாம் கிடையாது. சோ நாம வந்து தெளிவா சொல்லிருப்போம், நான் தெளிவாவே போட்டிருப்பேன். கண்டிப்பா அதை பாத்துக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் போயிடலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். சோ கேட்டகரி வைஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லிடலாமா? சொல்லிடலாம் சார். எப்பயுமே என்னதான் எழுத விடுறாரு. எப்பயுமே இப்போ வந்து அதான் ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஜெனரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்னா 68. சோ இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 3 போட்டுக்கோங்க. சோ இத போட்டுக்கோங்க சார். சோ ஒரு நிமிஷம் சார் அப்படியே நோட் பண்ணிடலாம். பிளஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் 3. சோ இத போட்டுக்கோங்க. EWS 64, EWS க்கு 64, OBC க்கு 65, OBC க்கு 65, SC க்கு 59, SC வந்து பாத்தீங்கன்னா 51 ல இருந்து 53 குள்ள. எஸ், 51 ல இருந்து 53 குள்ள வரலாம். ஏன் அப்படினா மேபி இது கம்மி ஆகலாம். ஏன்னா வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதனால ST க்கு வந்து இந்த இது இருக்கலாம். சோ PWD க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வரதுனால சோ எதுல இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இது கொடுத்து பிளஸ் இதுல வந்து 65 க்கும் போலாம், 71 வரைக்கும் போலாம். சரியா? அத தான் நாங்க பிளஸ் ஆர் மைனஸ் 3 ன்னு கொடுத்திருக்கோம். நீங்க டைரக்டா வேற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. சோ இன் கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அந்த மாதிரி வச்சாங்க அப்படினா 71 அந்த மாதிரி போகலாம். தேர்ட் ஷிஃப்ட் அந்த மாதிரி வச்சாங்கன்னா சேம் 65 குறையலாம், கீழ வரலாம். சோ அதுதான் வந்து இந்த பெர்சன்டைல் பேஸ்ட் நார்மலைசேஷன் அப்படின்ற இதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். கண்டிப்பா. எஸ். சோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் கேட்டகரி வைஸாவே கொடுத்துட்டோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட வியூஸுமே சோ இப்போ நீங்க என்ன பண்ணானா ப்ரெடிக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏன்னா நீங்க நிறைய பேர் நான் ப்ரெடிக்ட் பண்றது வந்து சூப்பரா இருக்கும். சோ நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க. சோ என்ன கட் ஆஃப் நீங்க எல்லாரும் சொல்றீங்க அப்படினு பார்க்கலாம், என்ன வருது அப்படி பார்க்கலாம். சீக்கிரமாவே வந்துரும். கண்டிப்பா நல்லா பண்ணிருக்கேன், எனக்கு இந்த மார்க் வரும் அப்படின்றவங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மெயின்ஸோட ஸ்ட்ரக்சரே வேற. இங்க இங்கிலீஷ் இருந்தா கிளியர் பண்ணலாம், அங்க குவான்ஸ் இருந்தா ஸ்கோர் அதிகமா எடுக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் நானும் சாரும். என்ன அப்படின்னா, சார் இங்கிலீஷ்ல நீங்க 40 போட்டீங்கன்னா 20 தான் வாங்குவீங்க, ஆனா குவான்ஸ்ல 10 போட்டாவே 20 வாங்கலாம். சரியா? அந்த மேட்டர்லாம் இருக்கு. சோ அத பத்தி நாங்க பெரிய ஸ்ட்ராட்டஜியோட வரோம். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல்ல ரெகுலரா டெய்லியும் 12 PM வந்து பாத்தீங்கன்னா நவீன் சார் கிளாஸ் இருக்கு, ஈவினிங் 6:45க்கு சந்தோஷ் சார் கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி மார்னிங் சரவணகுமார் சார் வந்து ரீசனிங்குமே எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வீடியோஸுமே ரெகுலராக பாருங்க, கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்கும். அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் எக்ஸாம்ல கிராக் பண்ணுங்க. ஏன்னா கண்டென்ட் வேற லெவலில் இருக்கு, ஒர்த்தா இருக்கு. நிறைய பேர் SBI PO அப்பியர் ஆகிட்டு வந்துட்டு நான் லாஸ்ட் டைமை விட இந்த டைம் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்குமே கொடுத்துருக்காங்க. குவான்ஸுக்குலாம் இங்கிலீஷுக்குமே நிறைய ஃபீட்பேக் வருது. சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ கொஸ்டின் போட்டதில்லை, இவ்வளோ கொஸ்டின் போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் வருது. நீங்கள் பாருங்க, உங்களுக்கே புரியும். எஸ் கைஸ். ஸோ வேறு எதாவது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அதை சப்மிட் பண்ணிங்கன்னா மென்டார் கால் பேக் வரும். ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட், நெக்ஸ்ட் கட் ஆஃப் IBPS PO ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப்ல வந்து பார்க்கலாம். எஸ். டேக் கேர், ஹேவ் a nice day. Bye.